ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சோடு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். அந்த பஞ்சை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம தளபதி சொன்னதை கேட்கணும். சொல்லுங்கள் தளபதி. மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அவ யாரே சொல்லியிருக்காங்கம்மா. அவர் சொன்ன மாதிரி மதியாதார் தலைவாசலை மிதிக்காமல் இருக்கிற கெத்தை விட மதியாதார் தலைவாசலை மாசாக ட்ரெஸ் பண்ணி போய் நிற்கிறது தான் கெத்து. யாரு அறநிலையத்துறை ஆபீசரா தெரியும். அண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சூட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல. இப்போ இந்த வீடியோ பண்ணுறேன்னா இப்படி இருந்தால் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்குமா, யாராவன்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. Meanwhile, இந்த அவுட்ஃபிட்டில் நான் வீடியோ பண்ணுறப்போ பண்ணுற எனக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குற உங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கிவ்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இப்போ எதுக்குடா நீ ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி மூச்சு முட்டை பேசிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் மூச்சு முட்டை பேச போகிறேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்றது வந்து ஒரு எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் மாதிரி தான். இப்போது என்ன தான் நம்ம மூச்சு பிடிக்க படித்து 30 பக்கம் எழுதினாலும் அங்கே அழகாக கலராக எழுதி ப்ரெசென்ட் பண்ணவனுக்கு தான் மார்க் அதிகமாக வரும். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஒரு பர்சனுக்கு கிஃப்ட் பண்ணும்போது கூட அந்த சின்ன விஷயத்துக்கு மேலே கரெக்டாக ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அந்த பாக்ஸ் மேலே கவர் ஒட்டி, அந்த கவர் மேலே ஸ்டிக்கர் ஒட்டி, அந்த ஸ்டிக்கர் மேலே அழகாக ஒரு பூச்செண்டு மாதிரி வச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்குறோம். ஏன்னா அதை பார்த்தோன்னே அவங்க ஸ்மைல் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், ஹாப்பி ஆகணும் அப்படின்றதுக்காக. ஒரு சின்ன விஷயத்துக்கே அவ்வளோ மெனக்கெட்டு நம்ம எடுத்துன்னு போயிட்டு ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது நம்மளை இந்த வேர்ல்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கும்போது அதை பெஸ்ட்டாக பண்ணுறதுல என்ன தப்பு? சரிப்பா, நான் என்னை நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஒரே நாளில் ஹோல்சேலில் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது அப்படின்னா அதை 4 மாதத்துக்கு பட்ஜெட்டில் போட்டுருங்க. 4 மாதத்துக்கு பட்ஜெட்டில் போட்டால் 1 மாதத்துக்கு 2 செட் எடுத்திங்கன்னா கூட 4 மாதத்தில் உங்ககிட்ட 8 பேண்ட் 8 ஷர்ட் இருக்கும். அவ்வளோதான். meanwhile, இப்போ நான் வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், பட்ஜெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பேசிக்காக நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்தாக்கா அதை வந்து மாற்றி அழகாக போட்டுக்கலாம், ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கு க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலர் சஜஷன் வேணும்னா அதுவும் நான் சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேண்ட் வந்து 4 கலர் ஃபேண்ட் எடுத்துங்க. ஒரு பிளாக்கு, ஒரு கிரே, ஒரு ப்ளூ, ஒரு ப்ரௌன். இந்த 4 கலர் ஃபேண்ட்டு கம்பல்சரியாக எடுத்துங்க. இந்த 4 கலர் ஃபேண்ட்டுக்கு மேட்சிங்கான ஷர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கம்பல்சரியாக ஒரு ஒயிட்டு, ஒரு பிளாக்கு. இந்த ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் எல்லா ஃபேண்ட்டுக்குமே செட் ஆகும். அதனால் ஒயிட் அண்ட் பிளாக் ஷர்ட் வந்துட்டு கம்பல்சரியாக எடுத்துங்க. அது தவிர்த்து மாற்றி போடுறதுக்கு நமக்கு என்னென்ன ஷர்ட்ஸ்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீனு, ஒரு ஆஷு, ஒரு ப்ரௌனு, ஒரு மெரூன் கலர் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 6 கலர் மேட்சிங் ஷர்ட்ஸ் எடுத்திங்கன்னா இந்த 4 கலர் ஃபேண்ட்டில் மாற்றி போட்டுக்கலாம். உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்காக இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நான் ட்ரெஸ் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து பக்காவாக இருப்பேன், ஃபார்மல் அட்டையரில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, அந்த ஃபார்மல் அட்டையருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு மேட்ரு இருக்குது. அந்த முக்கியமான மேட்ரு என்னென்னா, ஒன்று பெல்ட்டு, இன்னொன்று வந்து ஷூ. நீங்கள் ஒரு பிளாக் கலர் பெல்ட்டு போடுறீங்கன்னா அதுக்கு பிளாக் கலர் ஷூ தான் போடணும். ஒரு ப்ரௌன் கலர் பெல்ட்டு போடுறீங்கன்னா அதுக்கு ப்ரௌன் கலர் ஷூ தான் போடணும். ப்ரௌன் வித் ப்ரௌன், பிளாக் வித் பிளாக், இதுதான் மேட்ச்சு. மிக்ஸ்அப் பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டாது. ஸோ பி வித் ஃபார்மல் அட்டையர், பிளாக் வித் பிளாக், ப்ரௌன் வித் ப்ரௌன். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் வச்சு பக்காவான ஒரு ஃபார்மல் அட்டையரை நீங்கள் கொண்டு வந்துடலாம். அழகாக ஒரு ஃபேண்ட்டு, ஷர்ட்டு, நீட்டாக ஒரு பிளாக் பெல்ட்டு, ஒரு பிளாக் ஷூ, இல்லைனா ஒரு ப்ரௌன் பெல்ட்டு, ஒரு ப்ரௌன் ஷூ, முடிஞ்சு ஓவர். அதுக்கும் மேலே ஒரு மேன்லி லுக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு 2 விஷயம் நீங்கள் ஆப்ஷனாக ஆட் பண்ணலாம். ஒன்று காப்பு, இன்னொன்று வாட்ச்சு. இந்த காப்பு வந்து ஒரு 40 ரூபா தான், நீங்கள் வந்துட்டு அஃபோர்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? வாட்ச் வந்து உங்களோட ஆப்ஷனல். உங்கள் விருப்பம் போல் ஒரு வாட்சை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபைன். ஓகே, பக்காவாக ட்ரெஸ் பண்ணியாச்சு, மேன்லி லுக் வந்தாச்சு, ஆஃபீஸுக்கு போகிறோம், கலக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மஜாவாக கிளம்பி குஜாலாக போகும்போது ஒரு சின்ன விஷயத்த மறந்துடுவீங்க. இது எல்லாரும் மறக்கிற ஒரு சின்ன நார்மல் விஷயம். அந்த விஷயம் என்னென்னா, இவ்வளவும் பண்ணி மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்த மறந்துடுவோம். நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு ரீச் ஆகும்போது நம்ம எவ்வளோ தான் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பினாலும் அங்கே போனோன்னா நம்ம ஃபேஸ் வந்து டல்லாகிடும். நம்ம என்ன தான் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தாலும் நம்ம ஃபேஸ் டல்லாக இருந்தால் மொத்தமும் வேஸ்ட்டு. ஸோ போன உடனே ஒரு ஃபேஸ் வாஷ், உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிகிற ஒரு ஃபேஸ் வாஷ், அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஆஃபீஸுக்கு போன உடனே அழகாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு உள்ள என்ட்ரன்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே உங்களை பற்றி ஒரு பெஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ ஃபேஸ் வாஷ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை பற்றி ஒரு பெஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் தாண்டி லாஸ்ட்டாக ஒரே ஒரு டிப்பு மட்டும் சொல்லிடுறேன். எஸ், வி ஆர் ஆல் ட்ரெஸ்டு வெல், மேன்லி லுக் வந்தாச்சு, எல்லா பக்கமும் பண்ணியாச்சு, செட்டப் பண்ணியாச்சு. இப்போது என்னதான் நம்ம எல்லாம் பண்ணாலும் நம்ம தாண்டி போகும்போது ஒரு வாசனை ஒன்று வரணும்ல. இது வந்து ஆப்ஷனல். முடிஞ்சால் ஒரு பாக்கெட் பர்ஃப்யூம் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு உள்ளே போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க.
இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கலாமே, இட்ஸ் பெட்டர் நோ. இதெல்லாம் பண்ணி தான் எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரணுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான். அது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது இது அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்மளை இந்த வேர்ல்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கும்போது அழகாக இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க, உங்களோட அண்ணன் தம்பி யாராச்சும் சென்னைக்கு வேலைக்கு வராங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு தெம். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், எல்.